அவன் சாதாரணமா கிண்டல் பண்ண மாட்டான், ஆனா கிண்டல் பண்ணா காண்டாக்காம விட மாட்டான். ரீரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். நீ என்னோட ஒரு முகத்தை தான் பாத்துருக்கற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பாக்கலாம். பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாமக ஒரு கட்சி இருக்கு தெரியுமா? இப்ப குரங்கே மரத்தை விட்டு மரம் தாவறது இல்ல. ஏன்னா அவ்வளவு அதை விட வேகமா தாவுவான் ராமதாசா ஒரு பிள்ளையும். என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? கத்தவனான்னு சொல்லி அப்படி தாவர கூட்டம் எல்லாம் காசு பணம் துட்டு அதுக்கு இருக்கான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். மணி முதல்ல பார்லிமெண்ட்ல போய் பேசிட்டுங்க. விவாதத்துக்கு ஆளாளுக்கு அவர் அழைக்கலாம். இன்னொன்று, அவர் அழைச்ச உடனே எல்லாரும் போகணும்னு கிடையாது. அன்புமணி தான் பாராளுமன்றத்தில் மிக குறைந்த அட்டெண்டன்ஸ் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர். மிக குறைந்த கேள்விகளை கேட்டவரும் அவர்தான். மக்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று, அவருக்கு கொடுத்த ஜனநாயக அங்கீகாரத்தை அவர் பயன்படுத்தினாரா? குடியரசுத் தலைவர் தேர்தலையும் அவர் ஓட்டு போடல, துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் ஓட்டு போடல. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? வீட்டுல டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்துங்க. வீட்டுல நம்முடைய சகோதரிகள் சாமான வாங்குறீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை கழிச்சு பொட்டணம் கட்டுங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டு குத்தலு. அண்ணே மோசம் போயிட்டோம்னே. நம்ம ஊரு கண்ணத்தாயில திருவிழா மாதிரி கூட்ட கட்டி ஏறிக்கிட்டு இருக்குனே. முட்டை இப்ப ஃபேமஸ் நடிகை யாரா? நயன்தாரா. நயன்தாராவை இருக்குங்கடா. அம்மா தாய்மார்களே, கொஞ்சம் 2 நிமிஷம் உட்காருங்க, முடிச்சிடுறேன். நீ எல்லாம் ஒரு ஆள் உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். சரி, ஆனால் நீ சொல்லு. அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய பெரிய பெரிய கப்பல்களை அங்க ரிப்பேர் பண்ண வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. அதே மாதிரி அம்மா தாய்மார்களே, கொஞ்சம் 2 நிமிஷம் உட்காருங்க, முடிச்சிடுறேன். எவன் மதிக்கிறான்? அம்மா தாய்மார்களே, கொஞ்சம் 2 நிமிஷம் உட்காருங்க, முடிச்சிடுறேன். உங்களுக்கு வீட்டுக்கு போனோம் தெரியுது. நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நம்ம இங்கிட்ட போவோம், கிட்ட போயிடுவா. மகளிருக்கு உதவி தொகை கொடுக்கறாங்க, உரிமை தொகை கொடுக்கறாங்க. அதுல பலனடைந்தவர்கள் அந்த பெண்கள் வாக்காளர்களா ஓட்டு போடுவான். பேருந்துல பயணிக்கிறாங்க பெண்கள், சாமானிய வீட்டு பெண்கள் போறாங்க, அவங்க பலனடைகிறாங்க, வாக்களிப்பு. அது மாதிரி சொல்லு பாஜக, சொல்லு நான் இன்ன சாதனை பண்ணேன் சொல்லு பாப்போம். நீ கலவரம் பண்ணதை தவிர, காவாலித்தனம் பண்ணதை தவிர, குழப்பம் விளைவிச்சதை தவிர, மத கலவரத்தை தூண்டினதை தவிர, மாநிலங்களை துண்டாடினதை தவிர, அமலாக்கத்துறையை எதிர்கட்சிக்காரை வீட்டுக்கு அனுப்புனதை தவிர இந்த நாட்டுக்கு நீ என்ன நன்மை செஞ்சேன்னு சொல்லு பாப்போம். தேர்தல் பத்திரத்தை திருடுனதை தவிர நீ என்ன செஞ்சிருக்க இந்த நாட்டுக்கு சொல்லு பாப்போம். ஒரு நன்மை கூட உன்னால செய்ய முடியல. உனக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு அருகதை இல்ல. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. இந்த நாட்டை துண்டாடுகிற, மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் குழப்பம் விளைவிக்கிற, இந்த நாட்டை துண்டாடுகிற ஒரு பிரிவினை சக்தி பாஜக. பாஜகவை மக்கள் ஏற்க மாட்டான், பொய் சொல்லி உள்ள வந்துட்டான். வளர்ச்சி வளர்ச்சி. இந்தியாவிற்குமே பாஜகவிற்குமே சம்பந்தம் இல்லாம போயிடும். இந்த தேர்தலோடு இவர்கள் சகாப்தம் முடிந்தது. சங்கு சத்தம் சங்கா. আপনি কাক সাপোর্ট করে আছে? কংগ্রেস কংগ্রেস itu কিয়ের মিটিং itu বিজেপি বিজেপি আপনি বিজেপি সাপোর্ট করে itu কি আপনি দিছে কিমান দিছে 500 কি দে মানে নেনে পয়সা নাই লস খাবো বিজেপি পাতিকিমা போறீங்க?
ஏன் டிஎம்கேக்கு போடுறீங்க? வருஷமா எல்லாருமே டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி. இது இந்த ஓட்டு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போகும். பட் நான் பொதுவா பேசுறேன். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு வாட்டி நம்ம தமிழ்நாட்டுல என்ன வரும், இன்னும் வந்தா ஏடிஎம்கே வரும், இல்ல டிஎம்கே வரும். ஒரு மாற்றம் வேணும்ல. யாரை சப்போர்ட் பண்ணலாம்? இந்த வாட்டி பண்ணா நான் சீமான் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். எம்பிட்ட அறிவு காது வலிய வலியுது எங்களுக்கு. அறிவு கொட்டுது, தொடக்க முடியாம திணறாங்க. என் பேர் மேத்யூ. எனக்கு 19 வயசு ஆகுது. என் தொகுதியில விவசாயி சின்னம் வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சென்ட்ரல்ல காங்கிரஸ் வந்தா பெட்டர் நான் நினைக்கிறேன். பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா 500 ரூபாய் கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. மதம் முக்கியம் இல்ல, மாற்றம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி எங்க ஈரோட்ல, கரூர்ல, திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் நாங்கெல்லாம் ரொம்ப தெரியுமா, ஒரு சேஞ்ச் வேணும், அந்த சேஞ்ச் கொண்டுட்டு வர பிஜேபிக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களா இருந்தா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேங்க. இந்த சீலை நம்ம ஊர் கைத்தறி புடவை, இது ஃபேன்சி காட்டன் சாரி. ஒரு காலத்துல இந்த நூல் புடவைய நம்ம 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட முடியுங்க. அதுவே இந்த ஃபேன்சி காட்டன் சாரிக்கு 1500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு என்ன நிலை தெரியுங்களா? இந்த கைத்தறி புடவைய வாங்கணும்னா 3000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்க முடியல. ஆனா இந்த சீலை இன்னைக்கு 800 ரூபாய்க்கு எல்லா பக்கமும் கிடைக்குது. ரீசன் என்னன்னா, நம்ம ஊர் பருத்தி நூலுக்கு எவ்வளவு விலையை ஏத்த முடியுமோ, என்னென்ன வரியெல்லாம் போட முடியுமோ அந்த வரியெல்லாம் போட்டு தமிழ்நாட்டோட காட்டன் புடவைகளோட உற்பத்தியை கீழே கொண்டு போயிட்டு இந்த குஜராத்திகளோட செயற்கை நூலிலே ஆர்டிபிஷியல் த்ரெட்டுக்கு எந்த வரியுமே கிடையாது. எவ்வளவு அந்த நூலோட விலையை குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு அவங்களுடைய உற்பத்தியை எவ்வளவு தூரம் மேல கொண்டு வர முடியுமோ கொண்டுட்டு இன்னைக்கு எல்லா பக்கமும் இந்த புடவைகளை மிக மலிவான விலையில வாங்கிக்கிற மாதிரி பண்ணிட்டு முழுசா நம்ம தொழில அழிச்சிட்டாங்க. இன்னமும் நீங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க இருந்து வடக்க ஒரு ரோடு ஷோ நடந்தே பொழப்புக்காக போகக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய பாவம் நம்மள சேரும். போற போக பார்த்தா எலெக்ஷன் வரைக்கும் தமிழ் சினிமாவை ஜெய் பிரகாஷ் தான் காப்பாற்றி ஆகணும். எலெக்ஷனுக்கு பிறகு யாரு காப்பாற்றுவாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் போன வாட்டி மாதிரி தப்பா வந்துச்சு, நாட்டையே அவனு காப்பாற்ற முடியாது. இதுல எங்க தமிழ் சினிமாவை காப்பாற்றணும்? இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியே போச்சு. இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்தில் நான்லாம் தோக்குறாள். நான் மனம் திறந்து சொல்றேன், இதுவரையிலும் சொல்ல, நீங்க கேள்வி கேட்டு தான் சொல்றேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன். நான் தோல்வி என்பது அறியாதவனா இருந்தேன். நான் யாரால தோத்தேன்? பிஜேபியால தான் தோத்தேன். பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. அதானி அன்போடு மோடி நான் எழுதும் காதல் கடிதமே, ஆமாடி உன்னோட கம்பெனி எல்லாம் மஸ்கெந்துமே, நம்ம மொத்த பேரையும் நாடு கழுவி ஊத்துது, ஏப்ரல் 19 தான் நினைச்சு தலைய சொத்துது. ராகுல் காந்தி பப்பு அப்படின்னு என்னன்னு தெரியல இந்தியில இருக்கு. இப்ப இந்த ஒரு மாசமா அவரு ஊரெல்லாம் சுத்தனம் பண்ண இப்ப சப்புன்றாங்க ஜனங்க. யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா நானு. நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். தமிழ்நாட்டிலேயே நாங்க கோவையில தான் வளர்ந்து நொட்டிட்டோன்னு பெருமை பீத்திக்கிறாங்க பாஜக. ஆனா அந்த கோவை மக்களுக்கு பாஜக எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்கன்னு அந்த மக்கள் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது 2020ல டாடா நிறுவனம் கோவையில கார்ல இருந்து ராக்கெட் வரைக்கும் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கான செமிகண்டக்டர் சிப்பை தயாரிக்கிற தொழிற்சாலைய 20,000 கோடி மதிப்பீட்டுல கோவை அன்னூர் பகுதியில தொடங்க போறதா சொல்லியிருந்தாங்க. இதனால கோவையில பல பேருக்கு வேலை கிடைக்கும், கோவை வேற லெவல்ல வளர்ச்சி அடையும்,
அப்புறம் தமிழ்நாடே அடுத்த லெவலுக்கு போகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்குள்ள கோவிட் வந்ததுனால அந்த பிளான் அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டாங்க. திரும்பவும் செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட திமுக அரசு 2022 தொடக்கத்துல திரும்பவும் கோவையில தொடங்க டாடா நிறுவனத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது இத பொறுத்துக்க முடியாத கோவையோட வளர்ச்சியை விரும்பாத பாஜக ஆட்களை ஏவி விட்டு பல போராட்டங்களை பண்ணி மக்கள் கிட்ட ஃபேக் நியூஸ பரப்பி செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நிறுவனங்களையும் மிரட்டி அந்த ப்ராஜெக்ட கோவைக்கு வரவிடாம பண்ணி பாஜக ஆட்சியில் இருக்கிற குஜராத்துக்கும் அசாமுக்கும் இந்த ப்ராஜெக்ட திருப்பி விட்டாங்க. அதனால இப்போ 1,25,000 கோடி மதிப்பிருக்க 3 செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்டுக்கு மோடி அடிக்கல் நாட்டிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட்ல டாடா நிறுவனம் கோவையில பண்ணிருக்க வேண்டிய 27,000 கோடி முதலீட்ட பாஜகவோட மிரட்டலால அசாம்ல இப்போ முதலீடு பண்ணிருக்காங்க. அதாவது மக்களே, டாடா நிறுவனம் நேரடியா தன்னிச்சையா கோவையில ஆரம்பிக்க வேண்டிய செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட பாஜக மக்கள் கிட்ட பொய் செய்திய பரப்பி போராட்டம் பண்ணி கெடுத்து இப்போ அசாம்ல தொடங்கிருக்காங்க. வடக்குல மட்டும்தான் வளர்ச்சி இருக்கணுமே தவிர தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க. காரணம், இங்க பாஜக ஆட்சி இல்ல. பாஜக ஆட்சி இல்லாத ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிய என்னைக்குமே சங்கிங்களால தாங்கிக்க முடியாது. இப்படி பாஜக எங்கெல்லாம் ஒட்டுண்ணி மாதிரி இருக்காங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா வளர்ச்சி இருக்காது, கலவரம் தான் நடக்கும். இப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ற பாசிச பாஜகவை தமிழ்நாட்டை விட்டே துரத்துனாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். வரப்போற எலெக்ஷன்ல இதுக்கான பதிலா பாஜகவை நிராகரிப்போம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது முக்கியம். எப்பயுமே வாங்க, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நம்ம காலேஜ்ல ஒரு பிரச்சனை, நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, இல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கூட சேருங்க. நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றவங்க கூட சேராதீங்க. அவன் சொல்றவன் அத்தனை பேரும் நம்மளை தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டுல பாதுகாப்போட போலீஸ்ல உட்காந்துருப்பான். நம்ம தான் மாட்டிப்போம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாக்காளர் பெருமக்களே, ஜாகிரதை. ஐ லவ் யூ ஆல். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.